சின்ன வயசுலேயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்தர் உசுறு அன்பு கிடைச்சிடாதான்னு ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். மகேஷ், என்ன இவ பொழைக்க மாட்டா போல இருக்க? ஆமா மகேஷ், டாக்டர் சொல்லிட்டு போறத பார்த்தா சாமியானா சங்கு பாடன்னு எல்லாருக்கும் சொல்லணும் போல இருக்க. அப்ப சீக்கிரமா இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும் போலயே. ஒரு இழவு விழுந்தா ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்த அன்னைக்கே இழவு விழுந்துரும். அப்புறம் இவ செத்து போனா சரவணனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து தானே கட்டி வைக்கணும். என்ன வெறுப்பேத்திரியா? ஏற்கனவே தேவையில்லாம ஒரு கல்யாணம் நடந்துருச்சு, நானே டென்ஷன்ல இருக்கேன். எவன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேனோ அவனே இப்ப மாப்பிள்ளைய வந்து என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா அது இவ சாகிறது தான். நடந்த கல்யாணத்தையே ஜீர்ணிச்சுக்க முடியாம நான் வெந்துகிட்டு இருக்கேன். இதுல இன்னும் எனக்கு ஒரு வேலை இல்ல. முதல்ல இவ சாவட்டும், மத்தது அப்புறம் பாப்போம். என்ன மகேஷ் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? இவ கண்டிப்பா செத்து போயிருவா. என் மண்டைய அடிச்சு உடைச்ச பாவம் அவளை சும்மா விடுமா? சொல்ல முடியாது மகேஷ், அவ இந்நேரம் செத்தாலும் செத்துருப்பா. டாக்டர் உடனே சொல்லாம காசெல்லாம் கறந்துக்கிட்டு அப்புறமா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இவ செத்தா நானும் கூடவே செத்து போயிருவேன்னு புலம்பிக்கிட்டே போயிட்டானே. அப்ப அவங்கது என்னவா இருக்கும்? அதுக்கு நாம என்ன பண்றது? நாமளும் கூடவே சேர்ந்து செத்தா போக முடியும்? அவனும் போறேன்னா ஒழிஞ்சு போகட்டும்னு விட்டு தொலைய வேண்டியதான். வேற என்னத்த பண்றது? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும். என்ன மகேஷ்? அவங்க 2 பேருக்கும் துணை போனமா உன்னை தூக்குல போட்டு இறுக்கி கொன்னு அவங்க கூடவே அனுப்புறேன். ஐயோ போறியா? என்ன மகேஷ் என்ன போய் இப்படி சொல்ற? அப்புறம் வேற என்ன பண்றது? நானே வயத்தெரிச்சல்ல இருக்கேன், வாங்கி கட்டிக்காம பேசாம்பா. சதாசிவம், என்னப்பா இங்க நின்னுகிட்டு இருக்க? என் மருமகளுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான். என்னப்பா ஆச்சு? வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனையா? இன்னைக்கு தானே உன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருந்த. நானும் என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுனால கூடவே இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சரி, அப்புறமா உன்னை பார்த்து சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். நீ வந்து இங்க நிக்கிறியப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதில்ல? இல்ல அதுல ஏதாவது பிரச்சனையா? பொண்ணுக்கு கல்யாணம் அவன் நினைச்ச மாப்பிளையோட நல்லபடியா முடிஞ்சுது. ஆனா அதுக்கு தான்ப்பா பெரிய போராட்டமே நடந்துருச்சு. அதுல நடந்த கலாட்டால தான் மருமகளை ஆஸ்பத்திரியில சேர்க்கிற மாதிரி ஆயிருச்சு. ஐயோ, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா தானே இருக்கா? எல்லாம் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்ப்பா. நல்லபடியா வந்துருவான்னு நம்புறேன். சரிப்பா, இப்ப ஏன் வெளியே நின்னுகிட்டு இருக்க? இல்ல, என் பையன் வெளியே வந்தான், நான் பின்னாடியே வந்தேன், அதுக்குள்ள போயிட்டான். அதான் அவ வர்றானான்னு பார்க்க நின்ன. சரிப்பா, நீ மருமகளை பாத்துக்கோ, நான் உள்ள போறேன். சரியா? சரிப்பா. அண்ணே, பூங்கொடி எப்படி இருக்கா? என்னண்ணே பதிலே பேசாம இருக்கீங்க? பூங்கொடிக்கு எப்படின்னே இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, வாமா வந்து பாரு.
அண்ணனே எப்படி கிடக்குறா அழாதம்மா. அவ தலையிலா அழாத அழாத. இங்க பாருமா, பூங்கொடிக்கு ஒண்ணும் ஆகாது, நீ அழாத.